வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி சட்டசபையை கலைக்க கவர்னர் பரிந்துரை, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பெரியாறு அணை நீர்மட்டம் 138 அடியை தொட்டது. விரைவில் உச்சபட்ச கொள்ளளவான 142 அடியை எட்டுகிறது. மேலும் தலைவர்களை இழுக்க வாசன் வியூகம், இளங்கோவன் கோபம். விரிவான செய்திகள். டெல்லி சட்டசபையை கலைக்கலாம் என்று கவர்னர் நஜீப் ஜங் அளித்த பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மனு தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த அரசியல் சாசன அமர்வு நவம்பர் 11ஆம் தேதிக்குள் டெல்லியில் மக்களாட்சியை ஏற்படுத்துவது குறித்த முடிவை எடுக்க வேண்டும் என டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் மற்றும் மத்திய அரசுக்கு காலக்கெடு விதித்தது. டெல்லியின் முக்கிய கட்சிகளான பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்களை தனித்தனியாக அழைத்து கவர்னர் ஜங் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது 3 கட்சிகளுமே ஆட்சி அமைக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. சட்டசபையை கலைத்துவிட்டு மறுதேர்தல் நடத்த வேண்டும் என 3 கட்சிகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் கவர்னர் நஜீப் ஜங் பரிந்துரை அளித்தார். இதனிடையே டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை கவர்னர் ஜங்கின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் டெல்லியில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடப்பது உறுதியாகியிருக்கிறது. மொத்தம் 70 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் 29 எம்எல்ஏக்களின் பலத்துடன் விளங்கும் பாரதிய ஜனதா முதலில் ஆட்சி அமைக்க முடிவு செய்திருந்தது. பெரிய கட்சி என்ற முறையில் பாரதிய ஜனதாவுக்கு அழைப்பு விட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் ஒப்புதல் அளித்திருந்தார். ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்த உற்சாகத்தில் இருக்கும் பாரதிய ஜனதா டெல்லியிலும் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நோக்குடன் தேர்தலை சந்திக்க தயார் என்று திங்களன்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடிக்கு குறைக்க வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கையை மூவர் குழு நிராகரித்துள்ள நிலையில் செவ்வாயன்று அணையின் நீர்மட்டம் 138 அடியை எட்டியது. கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருப்பதாக கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. ஒவ்வொரு மாதமும் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய நீர்வள ஆணைய பிரதிநிதி நாதன் தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவையும் நீதிமன்றம் அமைத்தது. இந்நிலையில் தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் மளமள உயர்ந்து வருகிறது. அணையில் 142 அடிக்கு நீரை தேக்க முடியாது என்றும் 7 மற்றும் 13வது ஷட்டர் பகுதி பழுதடைந்துள்ளதால் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்று கேரள அரசு மூவர் குழுவிடம் கோரிக்கை விடுத்தது. மூவர் குழுவினர் திங்களன்று அணையின் 13 ஷட்டர்கள், பிரதான அணை மற்றும் கதவணைகளை பார்வையிட்டனர். 7வது ஷட்டர் பலமாக உள்ளதாகவும் 13வது ஷட்டரில் உள்ள சிறிய பழுது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் குழு தலைவர் நாதன் தெரிவித்தார். கேரள அரசு விடுத்த கோரிக்கையை நிராகரித்த மூவர் குழுவினர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்தால் தண்ணீரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இன்றைய நிலவரத்தில் இருந்து படி 2 அடி ஒரே நாளில் ஏறுமாயின் இமிடியட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட் ஆபரேட் பண்ணி கொஞ்சமாக ஃபிளட்டை ரிலீஸ் பண்ணுவார்கள் என்ற உறுதியை தமிழ்நாடு கவர்மெண்ட் அளித்திருக்கிறார்கள். செவ்வாயன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 138 அடியை எட்டியதால் தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கேரளாவில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் 142 அடி உயர்த்திற்கு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் இப்போதான் அங்கே தொடர்ந்து மழை பெஞ்சு அந்த நீர்மட்டம் உயர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நாங்கள் தேனி மாவட்ட மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். தொடர்ந்து மழை பெய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். கேரள அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஓரிரு தினங்களில் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 142 அடியை எட்டும் என்று தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேனி மாவட்ட மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலும் பல தலைவர்கள் தனது புதிய கட்சிக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பில் யார் குறித்தும் விமர்சிக்க தனது ஆதரவாளர்களுக்கு வாசன் தடை விதித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனிக்கட்சி துவக்க உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தன்னை காங்கிரஸ் மேலிடம் கட்சியிலிருந்து நீக்கியது தொடர்பாக தனக்கு வருத்தமில்லை என்று தெரிவித்த வாசன், தன்னை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் தலைமை மற்றும் மூத்த தலைவர்களை விமர்சிக்க கூடாது என்றும் மீறி விமர்சிக்கும் ஆதரவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாசன் தெரிவித்தார்.
புது கட்சியின் கொடி சின்னம் தொடர்பாக ஆலோசனை நடந்து வருவதாகவும் தனது தந்தையான கருப்பையா மூப்பனாரை போல் தனக்கும் ஆதரவளிக்கும்படியும் வாசன் கேட்டுக் கொண்டார். வரும் ஞாயிறன்று திருச்சியில் புது கட்சியின் கொடி சின்னத்தை வாசன் அறிவிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலும் பலரை தனது புதிய கட்சிக்கு இழுக்கும் வகையில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் என்று வாசன் தடை போட்டு புது வியூகம் வகுத்துள்ளதாக அவரது வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு சென்றவரின் பின்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் உள்ளனர் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சத்தியமூர்த்தி பவனில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் தொடர்வதாகவும் பதவி சுகம் அனுபவித்து சென்றவரின் பின்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் உள்ளனர் என்றும் கூறினார். போயிருப்பது 1, 2 என்று விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அவர்கள் இடங்களை நிரப்ப வேண்டிய அவசியம் காங்கிரசிற்கு கிடையாது. ஆகவே பதவி இருக்கும்போது காங்கிரஸை போன்ற ஒரு கட்சி இல்லை, பதவி போன பிறகு நாங்கள் காங்கிரஸ் இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம். முதல்வர் பன்னீர்செல்வம் நல்ல மனிதர் என்றும் தனித்து செயல்பட முடியாத அவரை பார்க்கும்போது பாவமாக இருப்பதாக கூறிய இளங்கோவன் 2016 தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைப்போம், இல்லாவிட்டால் காங்கிரஸ் துணையின்றி யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு மோடி அரசுதான் காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆவின் பால் உயர்வை கண்டித்தும் இலங்கை நீதிமன்றத்தில் 5 இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மதிமுக சார்பில் செவ்வாயன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் பால் விலை உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் இலங்கை அரசு தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மக்களை வாட்டும் பால் விலை உயர்வை ரத்து செய். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ பால் விலை உயர்வு மக்களை மிகவும் பாதிக்கும் என்றார். இலங்கை நீதிமன்றத்தினால் 5 இந்திய மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு மோடி அரசுதான் காரணம் என கடுமையாக சாடிய வைகோ மீனவர்கள் காக்கப்படவில்லை என்றால் மோடி அரசு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றார். ஆயிரக்கணக்கான கோடியை இலவசங்களுக்கு செலவழிக்கிற தமிழக அரசு உற்பத்தியாளர்களுக்கு மானியமாக அவர்களுக்கு அதிக விலை கொடுத்துவிட்டு பயனீட்டாளர்களான நுகர்வோர் மீது இந்த பாரத்தை சுமத்தக்கூடாது. 2011 வில்சன், எமர்சன், அகஸ்டஸ், லாங்லெட், பிரகாஷ் இந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டாக போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போதே குற்றப்பத்திரிகையை அங்கு தாக்கல் செய்யாமல் கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே கொண்டு போய் தாக்கல் செய்தார்கள். இப்பொழுது தூக்கு தண்டனை. எனவே தமிழர்கள் உயிர்களை சொக்கட்டான் விளையாட்டுக்கு பயன்படுத்த வேண்டாம் மத்திய அரசு. இது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த போக்கு நீடித்தால் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போக்கைத்தான் நரேந்திர மோடி அரசு பின்பற்றும் என்றால் இளைய தலைமுறை இதை சகிக்காது. மேடையில் பேசிய வைகோ தமிழகத்தில் ஒரு நிழல் சர்வாதிகார ஆட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை மீட்க கோரி மீனவ அமைப்பினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் போதைப்பொருள் கடத்தியதாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மீனவர்களை விடுவிக்க கோரியும் இலங்கையில் அராஜகத்தை கண்டித்தும் மீனவ அமைப்பினரின் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் செவ்வாயன்று மீனவ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக மீனவர்களை பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த இலங்கை அரசை கண்டித்து இந்திய அரசும் தமிழக அரசும் உடனடி நடவடிக்கை எடுத்து நம் தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இல்லையென்றால் எங்கள் போராட்டம் இனி வன்மையாக தொடரும் என்பதையும் இந்திய அரசுக்கு எச்சரிக்கின்றோம். இப்போராட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட கடலோர மீனவர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சாப் எல்லையில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானிய பெண்ணை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர்.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இந்திய பாகிஸ்தான் எல்லை அமைந்துள்ளது. இங்குள்ள கல்டா செக்டார் வழியாக சில பாகிஸ்தானியர் ஊடுருவ முயன்றனர். இதை பார்த்துவிட்ட எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். உடனே சில பாகிஸ்தானியர் தங்கள் எல்லைக்குள் தப்பி ஓடி பதுங்கிக் கொண்டனர். எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளம்பெண் ஒருவர் இறந்தார். இறந்த பெண்ணின் உடலை போலீசாரிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் ஒப்படைத்தனர். इस नूं BSF ਦੇ ਜਵਾਨਾਂ ਵੱਲੋਂ ਰੋਕਣ ਦੀ ਕੋਸ਼ਿਸ਼ ਕੀਤੀ ਗਈ। ਜਦ ਉਹ ਨਾ ਰੁਕਿਆ ਅਤੇ ਭੱਜਣ ਦੀ ਕੋਸ਼ਿਸ਼ ਕੀਤੀ ਗਈ। ਫਿਰ BSF ਦੇ ਜਵਾਨਾਂ ਨੂੰ ਮਜਬੂਰਨ ਫਾਇਰਿੰਗ ਕਰਨੀ ਪਈ, ਜਿਸ ਦੇ ਵਿੱਚ ਉਸ ਵਿਅਕਤੀ ਦੀ ਮੌਤ ਹੋ ਗਈ ਹੈ। ਜਦ ਸਵੇਰੇ ਮੌਕੇ ਦਾ ਮੁਆਇਨਾ ਕੀਤਾ ਗਿਆ ਤਾਂ ਉਸ ਦੇ ਵਿੱਚ ਇੱਕ ਪਾਕਿਸਤਾਨੀ ਲੇਡੀ ਦੀ ਲਾਸ਼ ਮਿਲੀ ਹੈ, ਜਿਸ ਦੀ ਉਮਰ ਕਰੀਬ 30-25 ਸਾਲ ਦੇ ਵਿੱਚ ਹੈ। துப்பாக்கிச் சூட்டில் இறந்த பெண் யார்? பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவரா? எதற்காக இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர் என்று பஞ்சாப் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான அழைப்பிதழ்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வரும் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இவ்விழாவை முன்னிட்டு பூர்வாங்க பணிகள், தேர்கள் பழுது பார்த்தல், அழைப்பிதழ் அடித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த மாதம் பந்தக்கால் முகூர்த்தம் நடந்தது. இதையடுத்து தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் நடந்து வருகின்றன. விழாவிற்கான அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டன. தங்க கொடிமரம் அருகே உள்ள விநாயகர் சன்னதியில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் முதல் அழைப்பிதழை கோவில் இணை ஆணையர் செந்தில் வேலன் கோவில் குருக்களுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து மற்றவர்களுக்கு அழைப்பிதழ் விநியோகம் செய்யும் பணி துவங்கியது. வெற்றிலை ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் காவிரி கரையோரம் உள்ள திருக்காட்டுப்பள்ளி, மணத்திடல், மைக்கேல்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் வெற்றிலை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 20 நாட்களாக வெற்றிலை விலை வீழ்ச்சி விவசாயிகளை பெரிதும் பாதித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் வெற்றிலைக்கு விதித்துள்ள தடையால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். 2 மாதங்களுக்கு முன்னராக மாம்பழத்திற்கு அடுத்தபடியாக வெற்றிலை ஏற்றுமதிக்கும் ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்திருப்பது. இதன் காரணமாக இதே காலகட்டத்தில் கடந்த வருடம் சுமார் 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவளி வெற்றிலையானது 45 55 60 ரூபாய் வரைக்கும் போனது. எங்களுக்கு ஒரு போதுமான நியாயமான விலை கிடைத்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவளியானது 6 அதிகபட்சமாக 9 ரூபாய் தான் கிடைக்குது. இதன் காரணமாக எங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு விலை கிடைக்காத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு தொடர்ந்து செய்வதா என்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு இக்கட்டான சூழலில் வெற்றிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூலி ஆட்கள் பற்றாக்குறை, வாகன வாடகை உயர்வு போன்ற காரணத்தால் பணப்பயிரான வெற்றிலை சாகுபடியில் சமீப காலமாக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,712 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,464 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 37 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,345 ரூபாயாக இருந்தது. குஜராத்தில் கிணற்றில் விழுந்த சிங்கத்தை வனத்துறையினர் போராடி மீட்டனர். குஜராத் மாநிலம் ஜுனாகத் மாவட்டம் அமர்பூர் என்னும் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் ஆசிய சிங்கம் ஒன்று தவறி விழுந்துவிட்டது. இரை தேடி சென்றபோது அந்த சிங்கம் தவறி விழுந்துள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் வனத்துறையினர் விரைந்து வந்து சிங்கத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி சிங்கத்தை வனத்துறையினர் மீட்டனர். हमें मैसेज मिला यहाँ से मालिया सोशल फॉरेस्ट्री से एक 3 to 5 ईयर के एज में मतलब एक मेल लायन है, वो मतलब ओपन वेल में अंदर पड़ गया है और 40 फीट डीप वेल है, तो उसमें अंदर घुस गया था. तो बाद में हम विदिन हाफ एन आवर मतलब यहाँ पे पहुँच गए प्लेस पे और फिर वहाँ पे एक फासला डाल के हमने 1 घंटे में बाहर निकाल लिया है. अभी उसको ऑब्जर्वेशन में 1 दिन के लिए रखेंगे हम शासन एनिमल केयर सेंटर में. अभी तो एक्सटर्नल कोई
कुछ मतलब इंजरी कुछ दिख नहीं रही है। बाद में अभी हम उसको ऑब्जर्वेशन में रखेंगे और बाद में एनिमल केयर सेंटर में ही सारा उसका मतलब चेकअप करके उसके बाद हम जब ठीक हो जाएगा रिलीज करेंगे। ஆசிய சிங்கங்களுக்கு பேர் போன கிர் வனவிலங்குகள் சரணாலயம் ஜூனாகத் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்திலிருந்து சிங்கம், புலி போன்றவை இரை தேடி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.